இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இப்போ ஸ்டேட் வைஸ் வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தமா 750 வேகன்சி. நம்ம தமிழ்நாட்டுக்கு 200 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஒரு டீசென்டான வேகன்சி. ஏன்னா இந்த ஐஓபியோட ஹெட் குவார்டர் நம்ம சென்னையில தான் இருக்கு. ஸோ 200 வேகன்சி ஆல்மோஸ்ட் தமிழகம் முழுவதும் உங்களுக்கான ஜாப் லொகேஷன்ஸ். இதுல எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்த நண்பர்களுக்கு 58, எஸ்டிக்கு 3, அதே மாதிரி பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்க ஓபிசில வருவீங்க, உங்களுக்கு 86, இடபிள்யூஎஸ்க்கு 10, பொது பிரிவினருக்கு 43. ஸோ இதுல எஸ்சி, இந்த ஓபிசி, இடபிள்யூஎஸ், யூஆர் நீங்களாம் உங்க பிரிவில் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்டி பிரிவு நண்பர்களுக்கு 3 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த 3 வேகன்சிக்கு போட்டி போடுறது அப்படின்னா போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க யூஆர்ல இருக்கிற வேகன்சி கூட நீங்க அப்ளை பண்ணலாம், நீங்க யூஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி. பட் யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதுதான் உங்களுக்கும், யூஆருக்கு எக்ஸாம்ல என்ன கட் ஆஃப் வைக்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கும். அதே மாதிரி இதுல மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் வேகன்சி ஸ்பிட் அப் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 14 வேகன்சி அப்படிங்கிறது இருக்கு. அது என்ன டைப் ஆஃப் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. அது என்ன டைப் ஆஃப் டிசேபிலிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருந்து இந்த இயருக்கான அப்ரண்டிஸ் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. டோட்டலா 750 வேகன்சி. இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படிங்கிறது ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க், அதாவது ஒரு மத்திய அரசு நிறுவனம். இதோட ஹெட் குவார்டர் சென்னையில தான் இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க வர ஆகஸ்ட் 10ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ள ஆன்லைன்ல இதற்கு நீங்க அப்ளை பண்ணணும். மொத்தமா 2 வெப்சைட்ல அப்ளை பண்ணணும். அது என்ன வெப்சைட்ஸ் அப்படிங்கறதும் சொல்றேன். என்னதான் அப்ரண்டிஸா இருந்தாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கு. அதே மாதிரி இதற்கான ஸ்டைஃபண்ட் மாதம் 15,000 தராங்க. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷனை பேஸ் பண்ணி, பட் வந்து ஒரு டீசென்டான ஸ்டைஃபண்ட் தான். நீங்க வங்கி தொடர்பா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம், வங்கியோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஆன் த ஜாப் ட்ரைனிங் தான் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதற்கு ஒரு எழுத்து தேர்வு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ்லி இந்த ஆகஸ்ட் 24 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன். ஓகே, இதற்கான வயது வரம்பு பார்த்தரலாம். 20ல இருந்து 28 வயசு வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாம நீங்க எஸ்சி எஸ்டி பிரிவுல வரீங்க அப்படின்னா பிளஸ் 5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 33 வயது அப்ளை பண்ணிக்கலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்க ஓபிசில இருப்பீங்க, பிளஸ் 3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க, 31 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இதற்கான கல்வி தகுதி என்ன ப்ரோ அப்படின்னா டிகிரி. அது ஏதோ ஒரு டிகிரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தகுதி தான். ஆனா நீங்க உங்களோட டிகிரியை 2021, 22, 23, 24, 25 இந்த 5 வருஷத்துல பாஸ்ட் அவுட்ஸ் பண்ண ஆளா இருக்கணும். 2021க்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆனவங்க எலிஜிபிள் இல்லை. ஓகே, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பத்தி நான் சொல்லிட்டேன். இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த விஷயங்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஃப்ரெஷர்ஸ் நீங்க தாராளமா எலிஜிபிள் தான். ஸ்டைஃபன் பாருங்களேன். ஸோ அதாவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த அப்ரண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு 1 year இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கிராமப்புறங்கள் அந்த மாதிரி ஏரியால மாசம் 10,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபன் தராங்க. இப்போ நீங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் உங்களுக்கு வந்து ஒரு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய ஐஓபி கிளைகள்ல கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு மாதம் 10,000. கொஞ்சம் ஒரு அர்பன் அந்த மாதிரி ஏரியால 12,000. மெட்ரோ சிட்டிஸ் சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு மாதம் 15,000 உங்களுக்கு வந்து தராங்க. என்னதான் அப்ரண்டிஸா இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்குங்க. அந்த தேர்வு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஆர் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், ஜெனரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், சப்ஜெக்ட் நாலேஜ், ஐ மீன் கம்ப்யூட்டர் நாலேஜ். ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா மொத்தமா 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. த டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நமக்கு மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா நம்ம 10th தமிழ்ல நிச்சயமா ஒரு பாடமா எடுத்து படிச்சிருப்போம். அப்படி படிக்கலைன்னா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படிங்கிற தமிழை பரிசோதிக்கிற டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 10 ஆகஸ்ட்லேருந்து 28 வரையும் டைம். ஆகஸ்ட் 20க்குள்ள அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிடணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வெப்சைட்ல அப்ளை பண்ணீங்க. அதாவது ஐஓபியோட கெரியர் பக்கத்தில் இந்த அப்ரண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிடணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் அப்ரண்டிஸ் அப்படிங்கிறதுனால, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வழங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அப்ரண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால நீங்க அந்த ஐஓபி வெப்சைட்ல அப்ளை பண்ணிடணும். பிளஸ் வந்து இந்த nats.education.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்லயும் போயிட்டு நீங்க ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட்ல போயிட்டு உங்களோட அப்ளிகேஷனை ப்ரொஃபைலை 100% கம்ப்ளீட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இந்த 2 போர்ட்டல், ஐஓபி போர்ட்டல், இந்த நாட்ஸ் போர்ட்டல் 2த்துலயுமே நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். அதே மாதிரி ஃபீஸுமே இருக்கு. ஃபீஸை தவிர்த்திருக்கலாம். மேபி இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுனால ஃபீஸ் போல. பட் வந்து இதுல பொது பிரிவினர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் அப்படின்னா 944 ரூபாய் வந்து ஃபீஸ். ஓகே, அதே மாதிரி ஃபீமேல், ஐ மீன் ஆல்
கம்யூனிட்டி சேர்ந்த ஃபீமேல், எஸ்சி எஸ்டிக்கு 708, பிடபிள்யூடிக்கு 472. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபீஸு. இதே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து பே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ரண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் வந்து நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, பேங்கிங் செக்டார் பக்கம் நீங்கள் வந்து கெரியர் கொண்டு போகணும். பட் எப்படி போகிறதுன்னு தெரியலை, இல்லை நீங்கள் ஏதாவது எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க பேங்கிங் ரிலேட்டடாக அப்படின்னா நீங்கள் வேணால் இது ஒரு ட்ரை கொடுத்து ஒரு 1 year வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். ஆன் த ஜாப் ட்ரைனிங்னால இந்த பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் இது போன்ற இதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. டீசெண்டான ஸ்டைஃபண்டும் தராங்க. முன்னாடிலாம் இந்த மாதிரி அப்ரண்டிஸ்க்கு 3500 ரூபாய் 4500 ரூபாய் தான். இப்போ ஓகே, மினிமம் ஒரு 10,000 அப்படிங்கிறது நம்மளோட அலவன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு மேனேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே போங்க அப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.